அங்கே 3 வருஷம் போயிட்டு ஒன்று நான் வந்த கிரகத்தை எனக்கு என்னன்னு நான் கேட்கல சாமி. அப்படியே வந்தாலும் வேற ஆயுசு போனால் தூக்கிட்டு போயிட்டான்ட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து இங்கே பார்த்த பிறகு எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்து கிடக்கா 2 பொண்ணு. ஒன்று கட்டி கொடுத்து ஒன்று கட்டி விட படிச்சுக்கிட்டு வீட்டுக்காரம்மா என் பிள்ளைய 2 பிள்ளைய இருக்கு. இல்ல எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க. நீ என்ன சொல்ல நானு எவ்வளவுதான் சொன்னாலும் எங்க அம்மா திரும்பியா வர போறாங்க. இல்ல அவங்களுக்கு படிச்சிட்டு இருக்கா 3வது வருஷம். நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி 6 மாசம் தான் ஆகுது. இப்பதான் பொங்கலுக்கு பார்த்தேன் அம்மா. அதுக்கப்புறம் நான் இப்படி வந்து பாக்குறேன். இவங்களுக்குலாம் அது சாதாரணமா இருக்கும். ஆனா எங்க அம்மா இல்ல, அவ்வளவுதான். எங்களுக்கு யாரு மருந்து வேலைக்கு போட நான் சொன்னேன். அவங்கதான் சம்பளம் கூட கிடைக்குது, 40 ரூபா கூட கிடைக்குது. நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரேடியா போயிட்டாங்க. அந்த மாதிரி இல்ல, அவங்க வேலை பாக்குற இடத்தெல்லாம் போய் பார்த்து. அதான் 3 வருஷம் வேலைக்காரு. ஆமா, காலை 6 மணிக்கு வேலை போயிருவாரு, 6:30க்கு வேலை போவாரு. வேலைக்கு தான் போறேன், வேலையை தட்டி கால் வேலைக்கு போயிருவாப்புல, 6:30க்கு கால் வேலைக்கு போயிருவாப்புல. தகவல் யாரும் சொல்லலை எங்களுக்கு. அங்கே பக்கத்து ஊர் தான் எங்களுக்கு கிலோமீட்டர். எங்களுக்கு சவுண்டு கேட்டு நாங்கள் போனோம். பக்கத்தில் போனோடனே ஃபயர் சர்வீஸ் வண்டி வெடிச்சு 1.5 மணி நேரம் ஃபயர் சர்வீஸ் வண்டி வரல. வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும் பாட்டிருந்தாங்க. போலீஸ் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்கலவாங்க. போலீஸ் மட்டும் வண்டி மட்டும் நின்னாங்க, எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மேனேஜரை கேட்டேன், வந்து மேனேஜர் இருங்க பாப்புன்னு அவர் அங்கே போயிட்டாப்புல. யாரும் ஒன்றுமே சொல்லலை. 1.5 மணி நேரம் ஃபயர் சர்வீஸ் வண்டி வரவே இல்லை. அப்போ உள்ள இதாகிட்டு தான் இருக்கு. போலீஸ்காரங்க உள்ள விட மாட்டாங்க. சும்மா நோட்டை தூக்கிட்டு அங்கே அலையிறாங்க. நோட்டை மட்டும் கொண்டு வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் வருது இந்த வருது. வெம்பகோட்டிலேருந்து இந்த வரதுக்கு 2 கிலோமீட்டர் தான். அந்த வாசு அடிச்ச இடமா வெம்பகோட்டை 2 கிலோமீட்டர் தான். வந்து 10 நிமிஷத்துல வந்துடலாம். அந்த இடத்துக்கு வரவே இல்லை. வாங்க ரொம்ப வரல. எங்களுக்கு ஏதாச்சும் நிதி வேணும். ஆமா, நான் ஐடி முடிச்சிருக்கேன். எங்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் பண்ணி கொடுங்க. ஆமா, டாடா இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. பிரைவேட் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க டாடா ஏசில வந்து. அது எங்க கொண்டு போனது இல்ல. அதாவது ஒரு இது வந்து வெளியில ஓடி டாப்ல எல்லாம் வந்து வெளியில ரோட்ல கடந்துச்சு. அதை வந்து டாடா ஏசில அந்த கம்பெனி வண்டியில ஏற்றி கொண்டு போனாங்க. ஆமா, ஆம்புலன்ஸ் கொண்டு வரல. ஆமா, வீட்டுக்காரர் தான் 6:30க்கெல்லாம் போயிடுவாரு. வேலைக்கு தான் போறோம்னு நான் தான் சோறு வச்சு கொடுத்தேன். அவர் போனாரு 6:30க்கெல்லாம் எஞ்சி வந்தானுக்கு எஞ்சி போயிடுவாரு. அதுக்குள்ள இங்க போன் போட்டு கேட்பாரு, இந்த ரமேஷ் இங்கன்ட்டு வரையிலானேன்னு. வாரேன் நீ வானே அப்படிம்பாங்க. அந்த அன்னைக்கு எஞ்சும் போயிடுவார். காப்பி குடிச்சிட்டு போயிடுவார். போயிட்டு 2 மணிக்கு முடிஞ்சா வருவாரு, இல்லை 4:30க்கு வருவாரு, 5 மணிக்கு வருவாரு. ஆச்சு நேரம் எப்போ முடியுதோ இப்போ அன்னைக்கு வீட்டுக்கு வருவாரு. எங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் இன்னொரு ஹவுஸ்ல வேலை வைக்கேன், சிலம்பரம் ஹவுஸ்ல வேலை வைக்கேன். எனக்கு தெரியவே செய்யாது. இந்த ஒரு பையன் தான். அது என்ன தெரியாது. நான் அந்த ஹவுஸ்க்கு நம்ம போகல. அவர் சொல்லுவாரு, நாங்க 4 பேர் ரமேஷ் இவெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வேலை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. எத்தனை பேர் வேலை ஆக்கன்னு சொல்ல மாட்டார். அது சொல்ல மாட்டார். இவர் வந்து நான் கேட்டுக்கிடல, அவர் சொல்லு. நடக்கும் தான் நடக்கும் இருக்கும். கல்யாணம் முடிச்சு ஆண் பொண்ணு இருக்குயா, 2 பிள்ளை. கிளியம்பட்டி என்ன அவன் இல்லைன்னா அந்த பிள்ளைதான் இருக்கு. எப்படி பாதுகாக்காங்களோ என்ன தெரியும். இன்னொரு பையனுக்கு 3 வயசு 1.5 வயசு. அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அந்த இருக்காங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பார்த்து செய்யுங்க. புருஷம் இல்லாதவளுக்கு 2 பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, ஃபயர் ஹவுஸ்காரங்க தான் அதை பார்த்து என்ன ஏது இது என்னத்துல இப்படி நடக்கு அப்படின்னு மணி மருந்து பிடிச்சிருக்காங்க. அது என்ன குளோட்டுக்கு வந்தாங்களோ எப்படியோ நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இது என்னத்துல வெடிச்சதுன்னே தெரியல. வெடிச்சு பிடிச்சி நான் ஃபயர் ஹவுஸை தான் வேலை பார்த்துட்டேன். அது மணி மருந்துக்கு நம்ம உள்ள போனதில்லை. நான் வேற வேலை பார்க்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.